விசிலடி பெண்ணே விசிலடி, தமிழ்நாடு குழுங்க விசிலடி. விசிலடி பெண்ணே விசிலடி, தமிழ்நாடு குழுங்க விசிலடி. நம்மை பிடித்த தீய சக்தி போக போகுதுன்னு விசிலடி. நம்மை பிடித்த தீய சக்தி போக போகுதுன்னு விசிலடி. ஓட்டு கேட்க வருவாண்டி, மொல்ல மாதிரித்தனம் பண்ணுவாண்டி. ஓட்டு கேட்க வருவாண்டி, அவன் மொல்ல மாதிரித்தனம் பண்ணுவாண்டி. அவன் காதில் நீயும் விசில் அடிச்சு சொல்லுடி. அவன் காதில் நீயும் நல்லா விசில் அடிச்சு சொல்லுடி. ரொம்பவும் பிரச்சனை பண்ணானா பாயசம் வச்சு கொடுடி. ரொம்பவும் பிரச்சனை பண்ணானா பாயசம் வச்சு முடிச்சிடடி. என் அன்பு சொந்தங்களே, உங்களுடைய உற்சாகத்தின் எல்லை எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்றது. இன்னைக்கு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு அம்மா இருக்காங்க. அக்கா கீதா ஜீவன் அக்கா, உங்களுக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை அளிப்பது வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் தேவகி. வாழ்த்த சொல்லிட்டேன்க்கா. அடுத்த மேட்ருக்கு வரேன்க்கா. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, சமூக நலத்துறை என்று ஒன்று இருக்கிறது, அது விஜய்க்கு தெரியவில்லை. ஆமாவா? சமூக நலத்துறைன்னு ஒன்று இருக்குதா? சமூகமே நல்லா இல்லை, அப்புறம் எங்க அந்த நலமா இருக்குது, துறையா இருக்குது. அது நந்து போனாலே பாதுகாப்பு இல்லை. அப்படி மிஞ்சி போனா அந்த சந்து மூக்கில் தள்ளாடிக்கின்னு நிற்குது. அத்தையை கடந்து போனா அங்கே நிற்கிற யாழ்ற பூச்சிக்குது. எங்க சமூகம் நல்லாகுது, நலம் நல்லாகுது, சமூக நல துறையா என்னம்மா சமூகம் நல்லாகுதா? ஆனாமா சொல்லுதுமா, பெரியவர்கள், குழந்தைகள், பெண்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். எம்மா அடிமாட்டு பொய் பேசுதிரியம்மா. அத்தா பொய் பேசாதீங்க கீதா ஜீவன், பொய் பேசாதீங்க. எவ்வளவு மகளிர் 2 வயசு குழந்தைகள் இருந்து பிச்சை எடுக்கும் 70 வயது கிழவி வரை நீங்கள் விடுவதில்லை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தான் நீங்க சமூக நலத்துறைன்னு ஒன்று இருக்குது, அது எங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியுன்றதை 26ல நாங்க முடிவு பண்ணிடுவோம். 26ல நாங்க முடிவு பண்ணுவோம். அப்புறம் ஒருத்தர் வீணா போனார், ஒருத்தர் இருக்கிறாரு ரகுபதி. கேட்டா சட்டத்துறை அமைச்சராம். சட்டமே தெரியலப்பா. அக்கா கூட ஒரு டிகிரி பச்சை, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலு. இன்னும் ஒன்று பச்சை நான் சட்டம், BA-BL தேவகி. சட்டமே தெரியல, அவரு சட்டத்துறை அமைச்சராம். நான் சொல்லல, உச்ச நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் சொல்றாரு. அடிப்படை அறிவே இல்லை, நீ சட்டத்துறை அமைச்சரா? ஒரே வெக்கமா இருக்குது எனக்கு, கேவலமா இருக்குது எனக்கு. தீய சக்தி இவ்வளோ அசிங்கம் பண்றிய நீ? எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஏன் எதுக்கு நீ எல்லாம் ஒரு பதவியில் உட்காந்து அசிங்கப்படுற? தமிழ்நாட்டையும் அசிங்கப்பட்டு நீ. ரொம்ப கேவலமா இருக்குது உன் நிலைமை. அப்புறம் ஒருத்தர் வந்தாரு, ஓசி. நம்மலாம் ஓசியா? நம்மலாம் ஓசியா? நம்ம வீட்டிலலாம் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, நம்ம வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரு, அவர்லாம் எதுவும் நமக்கு வாங்கி தரது இல்லையா? இந்த டப்பா வண்டியில் போகிறதுக்காக நம்மளை ஓசுன்றான். இவரை டிசி பண்ணிடலாமா? ஆமா, டிசின்னா என்னன்னு தெரியுமா? டிஸ்கனெக்ஷன். ஓட்டு போடாம இவரை டிஸ்கனெக்ஷன் பண்ணி இந்த ஓசியை தூக்கி போட்டுடலாம். என்ன சொல்றீங்க? நமது சின்னம், நமது சின்னம் விசில். இந்த மகளிர் தினத்துல இந்த தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு லெஜண்ட், சிங்கப்பெண் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை துரைமுருகன் என்பவன் சட்டமன்றத்திலே மானபங்கப்படுத்தினான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. அன்றைக்கின்ற காலத்திலே நான் இதற்காக கண்டனங்களை நடத்தியிருக்கிறேன், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன்.
வெளியே வருகிறார்கள். கலைந்த ஆடை, கலைந்த தலைமுடி, வெளியே வருகிறார்கள். வரும்போது ஒரு சபதம் போட்டு வராங்க அந்த அம்மா. மீண்டும் இந்த கூடாரத்துக்குள், இந்த சட்டமன்றத்துக்குள் நான் நுழைந்தால் முதலமைச்சராகத்தான் நான் நுழைவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. சொன்னி அதே மாதிரி உள்ள வந்து இந்த திருட்டு திமுகவுக்கு தீய சக்தியின் பேர் வச்சதே அந்த அம்மா தான்ப்பா. அந்த அம்மா தான் பேர் வச்சாங்க. நல்ல நேரத்தில் வச்சுக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் இப்போ ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒண்ணு தீய சக்தி, மற்றொன்று தூய சக்தி. ஒன்று நம்முடைய தலைவர் தளபதி விஜய், இன்னொருவர் ஸ்டாலின். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி. இன்னைக்கு காலையில கூட நம்ம துணை முதல்வர் பவள விழா பாப்பா ஒன்று சொல்றாரு. பிரச்சாரத்துக்கே போக வேண்டாம், நாங்கள் அவ்வளோ நல்லது பண்ணுகிறோம். நான், எங்கள் அப்பா, எங்கள் புள்ள, மற்ற திருடனுங்கெல்லாம் பின்னால் உக்காந்தா ஓட்டு ஊந்துருன்றார். எப்படிப்பா அது? பிரச்சாரமே வேணாமா? பிரச்சாரத்துக்கு போகிற தைரியம் இல்லைடா உங்களுக்கெல்லாம். எப்படி போவீங்க நீங்க? எந்த தெருவில் போவீங்க? எந்த சந்தில் போவீங்க? எங்க போய் ஓட்டு கேட்பீங்க? குத்து 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 விசிலுக்கு குத்துன்னு தான் சொல்லுவோம். விசிலடிச்சு விசிலடிச்சு வரட்டுவோம் நாங்க. எந்த தைரியத்தில் நான் பிரச்சாரத்துக்கு பண்ணி போவாத, எனக்கு அதான் தேவை. நீ போவாத, போனினா அங்கே பிரச்சனை தான் வரும். என் தங்கச்சி, என் அக்கா எல்லாம் விசில வச்சுன்னு கத்தின்னு இருக்கோம். நீ போயிட்டு இப்படி இப்படினால ஆகாது, இப்படினால ஆகாது, இப்படி இப்படினால ஆகாது, தோளத்துக்கு துண்டா போட்டு ஆட்டினால ஆகாதுடா பால்தாயில. என்ன நினைச்சுன்னுக்கிற? தாவேக்காவினுடைய சிங்க பெண்களும் இளைஞர் படையும் சும்மா இல்ல, தூக்கம் இல்ல, எங்களுக்கு ஓய்வு ஒழிச்சல் இல்ல. எங்க பாரு, அந்த தூய்மை பணியாளர்கள் அடிக்கின்றார்களோ இல்லையோ, நாங்கள் விசில் அடித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. தாய்மாமன் சேர் எவ்வளோ பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு அவர் யோசிக்கிறார் பார்த்தீங்களா? தாய்மாமன் சீர் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கிராமில் தங்க மோதிரம் அளிக்க போகின்றார். என்ன தவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தம்பி ஆயிட்டோம். என்ன தவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தம்பி ஆகி புட்டோம். தலைவா எச்சல்லா, ஐயோ அம்மா, நேற்று கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையில என் செல்லத்துக்கு திஷ்டியா பட்டிருக்கோம்மா, திஷ்டியா பட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நான் கோயிலில் வேண்டுறேன், என் குழந்தை நல்லா இருக்கணும்ட்டு நான் வேண்டுறேன். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ போராட்டம், மன பிரச்சனை, மன கசப்பு, எவ்வளோ இது மைல்டா ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. நீங்கள் தேர்தலை பாருங்க, அறிக்கையை பாருங்க, களப்பணியை பாருங்க, செயலை பாருங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இதை விட ஒரு விளக்கத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியும், கலங்கன குட்டையா இவனுங்கெல்லாம் காலை விட்டு சேராக்க வேணாம். நம்ம சுத்தமாக இருக்கிறோம், செயலில் சுத்தம், பேச்சில் சுத்தம், வாக்கில் சுத்தம், கொடுக்கின்ற அறிக்கையும் சுத்தம். கச 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 கசன்னு கொடுத்துட்டு ஒரு 50% கூட நிறைவேற்றலை இவனுங்க. நம்ம கொஞ்சமாக கொடுத்தாலும் கரெக்டாக கொடுப்போம், கரெக்டாக செய்வோம். அதுக்கு தான் தலைவர் சொன்னார், படித்தவன் படிக்காதவன், அனுபவம் இருக்கிறவன் அனுபவம் இல்லாதவன் அதெல்லாம் கதையே கிடையாது. கரெக்டாக யார் மேட்ரை முடிகிறா, கரெக்டாக யார் டீல் பண்ணுறா, அவங்க தாண்டா தாவேக்கா. கச கசன்லாம் இங்கே வேணாம். நான் அந்த காலத்தில் பாடுவாங்க பாருங்க, காயாத கானகத்தே பாகவதர் இழுப்பாரு, மேயாத மான் மேயாத மான். அந்த மேயாத மான்ல நின்று இருப்பாரு. அந்த மான் அங்கேயும் ஓடாது இங்கேயும் ஓடாது. அக்கா சிரிக்கிறாங்க பாரு. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக்கா? அந்த மானை மேய விடுங்கடா. அங்கேயே நிறுத்தி ரவுண்ட் ஆச்சுன்னா மான் கீழே ஊந்துட போகுது.
சரியா? அதனால எனது அருமை மக்களே, உங்களை சந்திச்சதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்.